ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சரண்யா. வர்ஷா பாப்பா வந்திருக்காங்க. ஆமாம், கொஞ்சம் அவங்களுக்கு மூக்கு கொஞ்சம் வடியுது. மூக்கில் வடியுது. என்ன சளி பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டே இன் மை லைஃப் தான். நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா? அதனால் நம்ம இப்போதைக்கு நம்ம என்ன டேயில் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அங்கே போகலாம். இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோன்னா, நம்ம டேயில் எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு இட்லி வாங்க தான் நம்ம வாங்க போகலாம். இட்லி வாங்க இந்த ரோட்டில் தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கிறோம். நாங்கள் எப்படி போயிட்டுருக்கோம், இட்லி வாங்க பேச்சு மாதிரி போயிட்டுருக்கோம். நம்ம இட்லி கடையில் தான் இருக்கோம். உங்களை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இட்லி கடையில் தான் இருக்கோம். அது அவங்க செல்ல கொடுங்குறாங்களாமா. இட்லி கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. நம்ம இப்போ பாப்பாவுக்கு இட்லி விட்டு போகிறோம். அதையும் பார்க்கலாம். பாப்பாவுக்கு இட்லி கரைஞ்சி வச்சாச்சு. பாப்பாவும் தயாராக இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. இங்கே உமா தான். உமா இரு ஒரு நிமிஷம். எடுக்கே விட மாட்டேங்க. அவங்க செல்ல எடுக்க தான் வராங்க. பார்த்தீங்களா, அவங்க சீட்டை செட்டு தான் அவங்களுக்கு வேணுமா. உங்களுக்கு இது மேலே இருக்குது. பார்த்தீங்கல்ல நீங்களே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் பாப்பாவுக்கு இட்லி ஊட்டியாச்சு. நம்ம டீ மட்டும் குடித்தா போதும். நம்ம உணவு அவ்வளோதான். பாப்பாவுக்கு நம்ம இட்லி ஊட்டி முடிச்சாச்சு. நான் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் போகிற இடத்துக்கு தான் வந்திருக்கேன். அதாவது ஏன் இப்படி நல்லா பேசுகிறேன்னா, எங்கள் மாமனார் இருக்காரு, அதனால தான். அப்புறம் பார்த்தீங்களா, வெயில் என்ன கொழுத்து. ஆகஸ்ட் மாதம் ஆகியும் இன்னும் வெயில் குறைஞ்சி போதில்லை. ஆகஸ்ட் மாதமே முடிய போகுது. பார்த்தீங்களா, இந்த பாத்திரத்தை தான் வளர்க்கணும். கறி பாத்திரம் விளக்கி முடிச்சாச்சு. இப்போ நம்ம சோறு தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம போய் அடுப்பு பார்க்கலாம். இதுதான் நம்ம சோறு பொங்குற அடுப்பு. இப்போ குப்பையாக இருக்குல்ல, இதை க்ளீன் பண்ணணும். எடுத்துட்டு அப்புறம் பானை ஓலை வைக்கலாம். இப்படி பூசி வச்சுருக்கேன். இது கறியை இப்படி பூசி வைப்பாங்க. இப்படி பூசி வச்சா கறி பிடிக்காதான், விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி இது இந்த டெக்னிக்கல் யாருக்கெல்லாம் தெரியுமோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது எப்படி தெரியும்னா, எனக்கு எங்கள் அம்மா தான் விளக்கு வைப்பாங்க இந்த மாதிரி. அதை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். சோறு வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
கொட்டைக்கு பயமாக இருக்குது. சூடுனா நமக்கு ரொம்ப பயம்தான். இப்படி யாருக்கெல்லாம் பயம் உண்டுன்னு அதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் அடுப்பில் சோறு பொங்கல் பிடிக்கும், கேஸ் அடுப்பில் சோறு பொங்கல் பிடிக்கும்னு உங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. எனக்கு பிடிக்கும், ஆனால் பிடிக்காது அப்படிங்கிறப்ப சரி, இருந்தாலும் என்ஜாய் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை என்ஜாய் பண்ணால் எதுவும் ஈஸி தான் அப்படிங்கிறது கற்றுக்கிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த மாதிரி கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் நம்ம டைம் லைஃப்பில். தயிர் சாதம் பாப்பாவுக்கு மத்தியானம் சாப்பாடு. இரு ஊட்டுறேன் சூடாக இருக்கு. இரு ஓ நல்லா இருக்குதா, நல்லா இருக்குதா. அவளுக்கு சிரிப்பை பாருங்க. இதுவும் டே இன் மை லைஃப்பில் ஒன்று தான். இதுக்கடுத்தால என்ன பண்ணுறோம் பார்க்கலாம். பாப்பாவுக்கு தயிர் சாதம் ஊட்டியாச்சு. நான் இன்னும் சாப்பிடல. காலையில் பாப்பாவுக்கு இட்லி கொடுத்தோம்ல, நான் டீயும் தேங்காய் பாலும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் சாப்பிடணும். பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்த அந்த இட்லியில் குழம்பு இருக்கும்ல, அதை ஊற்றி சாப்பிடணும். இப்போ அடுத்தது துணி துவைக்க போகிறேன். நம்ம டே இன் மை லைஃப்பில் அடுத்தது துணி தான் துவைக்க போகிறேன். அதை காட்ட முடியாது சொல்லிக்கிறேன். துணி துவைச்சிட்டு அப்புறம் நம்ம குளிக்கணும். குளிச்சுட்டு அடுத்தது பாப்பாவையும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நாங்கள் 2 பேரும் குளிச்சுட்டு வரோம். அதை எடுக்க முடியாது, ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்குது. அங்கே போய் குளிக்கிறதே ரொம்ப கஷ்டம். வெயிலில் பாப்பா வச்சுட்டு குளிச்சுட்டு ஐயோ குளித்த மாதிரியே இருக்காது. நான் குளிச்சுட்டு தான் பாப்பாவை குளிக்கணும். கசகசன்னு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா. இன்னும் வெயில் காலம் முடியாத மாதிரி இருக்குது. இனி வர வர அவ்வளோதான். எதையுமே தாங்க முடியாது. இயற்கையும் தாங்க முடியாது, எதையும் தாங்க முடியாது. என்னதான் நடக்குதுன்னு எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, எதையோ எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் போகணும். என்ன சரி ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளிச்சாச்சு. இன்னைக்கு சொல்கிற மாதிரி குளிச்சாச்சு.
பாப்பாவும் குளிச்சுட்டா தூங்குறா. அவள் குளிச்சுட்டு நான் குளிச்சுட்டு நான் தூங்குறா. பார்த்தீங்களா பாப்பாவை? பாப்பா தூங்கிட்டுருக்கா. அடுத்தது வந்து நம்ம வீட்டை பெருக்கணும். அதுதான். அது முடிச்சிட்டோன்னா டே இன் மை லைஃப் முடிஞ்சதுன்னு இல்லை, நைட்டு வரை இருக்குது டே இன் மை லைஃப்னால். ஆனால் இங்கே ஒரு சில காரணத்தினால நைட்டு மட்டும் எடுக்கவே முடியாது. நான் வந்து எப்படி சொல்கிறது, எதையும் பற்றி பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நானே சமாளித்து வாரேன், ஜெயிச்சு காட்டுறேன். பாப்பாவை நல்லபடியாக வளர்த்து காட்டணும். நான் பட்ட கஷ்டம் வந்து என்ன மாதிரி வந்து அவள் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவள் இருக்கவே கூடாதுங்கிறது தான் என்னோடய மனசில் வந்து இருக்கிறது. அவள் நல்லா படிக்கணும், நல்லா படித்து அவள் வந்து பிறருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுமே தவிர அவள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு என்ன மாதிரி கேட்கக்கூடாது. என் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஒரே எண்ணம். ஆனால் யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் நல்லா தான் இருக்கும். இருக்கட்டும், பரவாயில்ல, கடவுள் இருக்கார். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டே இன் மை லைஃப். நான் வந்து சாப்பிட்டுட்டேன், பாப்பாவும் சாப்பிட்டாங்க. நைட்டு இட்லி வாங்கி கொடுப்போம். டே இன் மை லைஃப்னு சொல்கிறத விட இது ஆஃப் டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா எங்களுக்கு மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டு தாங்க. உங்கள் சப்போர்ட்டுக்காக நாங்கள் இன்றைக்கு பாய்.